Second method, by completion of square method, and third method, quadratic formula. Let ax square plus bx plus c equal to 0, where a dot equal to 0 is a quadratic equation. Step 1, make coefficient of x square as 1. x square ஓட coefficient plus 1 கொண்டு வரணும். ஆனால் இங்கே a இருக்கு. இப்போ a இருக்கிறதுனால dividing by a on both sides. அப்போ dividing by a dividing by a னா a வெளியே எடுத்தா x square plus b by a into x plus c by a equal to 0. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க a into x ax square, a into b by a bx, a into c by a c. இப்போ 0 வந்துச்சு. இந்த a இங்கே வந்து 0 வரும். 0 by a 0. Therefore x square plus b by a into x plus c by a equal to 0. இப்போ கோயில் ஆஃப் x ஸ்கொயர் வந்து 1 ஆக்கிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளையிங் அண்ட் டிவைடிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x by 2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும், 2 ஆல டிவைட் பண்ணனும். இதுல வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து இதுதான். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து b by a. அத 2 ஆல டிவைட் பண்ணனும், 2 ஆல டிவைட் பண்ணனும். அப்ப 2b by 2a. இப்போ 2 கேன்சல் பண்ணாலும் ஒண்ணும் மீனிங் மாறாது. 2b by 2a. Then that is x square plus 2b by 2a where நான் 2 into b by a எழுதுகிறேன். 2b by 2a where 2 into b by a into x plus c by a equal to 0. That is the second step. Third step என்ன பண்ணணும்னா adding and subtracting b square by 4a square. b square by 4a square add பண்ணனும், subtract பண்ணனும். That is இது எப்படி வந்துனா the b by 2a ஸ்கொயர் பண்ணா b by 2a ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர் பண்ணா b ஸ்கொயர், 2a ஸ்கொயர் பண்ணா 4a ஸ்கொயர். அந்த இது ரெண்டு b ஸ்கொயர் by 4a ஸ்கொயரை இங்க ஆட் பண்ணிட்டேன், இங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இங்க plus c by a போட்டேன். First term x square, second term 2 into b by 2ax plus b square by 4a square ஆட் பண்ணிட்டேன். அதையே சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன், இந்த c by a எழுதிட்டேன். அப்போ 1 2 3 4 5 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 5 டேர்ம்ல இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், இந்த செகண்ட் டேர்ம், இந்த தேர்ட் டேர்ம் 1 2 3. இந்த ஃபர்ஸ்ட் 3 டேர்ம் பாத்தீங்கன்னா இது வந்து a ஸ்கொயர் டேர்ம், இது 2 into ab 2ab டேர்ம், இது வந்து b ஸ்கொயர் டேர்ம். அப்ப a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் plus 2ab plus b ஸ்கொயர்னா a plus b the whole square வந்துருச்சு. இது minus b square by 4a square plus 2c plus c by a equal to 0. அதான் இங்க இருக்கு. இந்த மூணு டேர்ம் சேர்ந்ததுதான், இந்த மூணு டேர்ம் சேர்ந்தது இந்த ஒரு டேர்ம். அப்ப x plus b by 2a the whole square minus b square by 4a square plus c by a equal to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஸ்டெப் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு ஸ்டெப்பை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். x plus b by 2a the whole square b square by 4a square minus c by a. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்தா 4a ஸ்கொயருக்கும் ஏக்கும் எல்சிஎம் 4a ஸ்கொயர். அப்போ 4a ஸ்கொயர் டிவைடட் பை 4a ஸ்கொயர் 1 1 into b ஸ்கொயர் b ஸ்கொயர். 4a ஸ்கொயரை ஏவால் டிவைட் பண்ண 4a 4a into c 4ac. அப்போ b square minus 4ac by 4a square. இப்போ இங்க ஸ்கொயர் இருக்கு, இந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஸ்கொயர் இல்லை. அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ இதை ஸ்கொயர் ரூட் எடுக்கல, இந்த இருக்கிற ஸ்கொயர் போயிடும். x plus b by 2a is equal to plus or minus square root of b square minus 4ac by 4a ஸ்கொயரை ரூட் எடுத்தா 4 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2 a ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்தா a. அப்ப 2a இதுக்கு மட்டும் plus or minus root of b square minus 4ac. இப்போ x is equal to இத ரைட் ஹேண்ட் சைடுல கொண்டு போனா minus 2b by a plus or minus square root of b square minus 4ac by 2a. இப்போ ரெண்டுக்கும் காமன் டினாமினேட்டர், இங்கேயும் 2a டினாமினேட்டர், இதுக்கு 2a டினாமினேட்டர், LCM is 2a. அப்ப 2a னா இது minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. Therefore இப்போ x க்கு ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு மேக்ஸிமம் 2 சொல்யூஷன்ஸ். அது ஒரு சொல்யூஷன் வந்து x is equal to minus b plus
square root of b square minus 4ac by 2a. Second x is equal to minus b minus square root of b square minus 4ac by 2a. This இப்போ இதுல ரெண்டு ஃபார்முலாவும் வந்துச்சு. கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தடும் வந்தாச்சு, குவாட்ராட்டிக் ஃபார்முலாவும் வந்தாச்சு. இந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் குவாட்ராட்டிக் ஃபார்முலா. This formula is known as quadratic formula. X is equal to minus b plus or minus square root of b square minus 4ac by 2a. Then complete square method பண்ணனும்னா இப்படி பண்ணணும். இது பண்ணிட்டு இந்த டேர்மை இந்த x வந்து இந்த டேர்முக்கு இங்கே வேல்யூ கிடைக்கும், ப்ளஸ் மைனஸ் போட்டு நம்ம ஆன்சர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் போட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் சொல்லிக் கொடுக்குறேன். First example, 2x square plus x minus 1 equal to 0. We have to do by completion square method. Complete square method la first step coefficient of x square வந்து 1 ஆகணும். அப்போ coefficient of x square 1 ஆகணும்னா அந்த 2 அந்த coefficient x square பக்கத்துல 2 இருக்குனா divide by 2 on both sides. Dividing by 2 on both sides. அப்போ 2x square 2 ஆல டிவைட் பண்ணா x square plus x 2 ஆல டிவைட் பண்ணா x by 2 minus 1 ஆல டிவைட் பண்ணா minus 1 by 2 0 வை 2 ஆல டிவைட் பண்ணா 0. இப்போ என்ன பண்ணோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கண்டுபிடிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 1 by 2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து 1 by 2. இந்த 1 by 2 வை 2 ஆல டிவைட் பண்ணனும். அப்போ 1 by 4 ஆயிடும். 1 by 2 ஆல டிவைட் பண்ணா 1 by 4. அதோட ஸ்கொயர் ஆட் பண்ணனும், சப்ட்ராக்ட் பண்ணனும். அப்ப x ஸ்கொயர் பிளஸ் x by 2 பிளஸ் 1 by 2 the whole square. அதாவது 1 by 4 ஆட் பண்ணதுக்குள்ள 1 by 2 whole square தான் 1 by 4. அதனால கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 1 by 2, அத 2 ஆல டிவைட் பண்ணா 1 by 4 அதோட ஸ்கொயர் ஆட் பண்ணனும். சாரி 1 by 4 the whole square ஆட் பண்ணனும். அப்போ 1 by 4 the whole square ஆட் பண்ணிட்டா 1 by 4 the whole square சப்ட்ராக்ட் பண்ணிரணும். அப்புறம் இந்த -1 by 2 இருக்கு is equal to 0. பாருங்க இங்க 3 டேர்ம் வந்துச்சு, இப்போ 5 டேர்ம் ஆயிடுச்சு. 5 டேர்ம் 2 டேர்ம் எக்ஸ்ட்ரா வந்த டேர்ம் வந்து 1 by 4 the whole square -1 by 4 the whole square. இப்போ கேன்சல் பண்ணினா கூட இந்த 3 டேர்ம் வந்துரும். therefore இது இருந்துச்சு. இப்போ பாருங்க இது வந்து a ஸ்கொயர், இது வந்து 2ab, இது வந்து b ஸ்கொயர். இது இந்த மூணு சேர்ந்தா a plus b the whole square. இங்க plus இருந்தா a plus b the whole square ஆகும், இங்க மைனஸ் இருந்தா a minus b the whole square ஆகும். அப்ப a ஸ்கொயர்னா x ஸ்கொயர் plus 2 into x by 4 plus 1 by 4 the whole square minus 1 by 4 the whole square minus 1 by 2 equal to 0. பாருங்க 2x a square plus 2 a வந்து x, b வந்து 1 by 4. அப்போ b square 1 by 4 the whole square. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா x plus 1 by 4 the whole square. a plus a இந்த இடத்துல plus இருக்கு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பிளஸ்னா a plus b the whole square, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x மைனஸ்னா a minus b the whole square வந்துரும். இப்போ minus 1 by 16 minus 1 by 2 minus 1 by 16 minus 1 by 2 equal to 0. இப்போ இந்த டேர்ம் இங்கே வச்சுக்கிட்டு equal to 1 by 16 plus 1 by 2. ரெண்டுமே மைனஸ்னால இங்க பிளஸ். இப்போ எல்சிஎம் எடுத்தா 16ல 16 டிவைட் பண்ணா 1 1 into 1 1, 16ல 2 டிவைட் பண்ணா 80 8 into 1 8 is equal to
9/16. அப்போ இது ஒரு நம்பரோட ஸ்கொயர் 3/4 த ஸ்கொயர், அதனால இதை 3/4 ஸ்கொயர்னு எடுக்கலாம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/4 the whole square equal to 3/4 the whole square. இப்போ taking square root on both sides. இப்போ taking square root on both sides, இது ஸ்கொயர் போயிடும். x plus 1/4 equal to, இது வந்து plus or minus 3/4, plus or minus 3/4. ரெண்டு பக்கம் plus or minus போடக்கூடாது. இதுக்கு plus or minus போடாம இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு plus or minus 3/4 போட்டுக்கலாம். ஏன்னா plus 3/4 ஸ்கொயர் பண்ணாலும் 9/16 தான், minus 3/4 ஸ்கொயர் பண்ணாலும் plus 9/16. அதனால இப்போ ஒவ்வொரு டேர்ம், இப்போ x plus 1/4 equal to plus 3/4. Therefore, x is equal to 3/4 minus 1/4 is equal to 3 minus 1. LCM 4. அப்போ 3 minus 1. X is equal to 2/4 equal to 1/2. 1/2 for answer. Second answer, x is equal x plus 1/4 equal to, இப்போ 3/4 அப்போ minus 3/4. x is equal to minus 3/4. இந்த plus 1/4 அந்த பக்கம் போனால் minus 1/4. இப்போ LCM எடுத்தால் 4 minus 3 minus 1. x is equal to minus 4/4 equal to minus 1. Therefore, x is equal to minus 1 and x is equal to 1/2 of the two answer. இப்போ செக் பண்ணி பாருங்க. xக்கு -1 போட்டா -1 the whole square 2, அப்போ 2. இது வந்து -1, இது ஒரு -1, அப்போ 0 வருது. இப்போ x is equal to 1/2 போட்டா 2 into 1/4 plus 1/2 minus 1. இப்போ 2 cancel ஆயிடும். 1/2 plus 1/2 1, 1 minus 1 0. So our answer is correct. This is a combination of square method. One more sum. x square minus 3x plus 2 equal to 0. இங்க கோயில் of x square already 1 இருக்கு. அப்போ no problem. இப்போ கோயில் of x 2 ஆல டிவைட் பண்ணி அதோட ஸ்கொயர் ஆட் பண்ணோம், அதோட ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணோம். அப்போ கோஎஃபிஷியன்ட் of x is 3. அப்போ அதை 2 ஆல டிவைட் பண்ணா 3/2. அப்போ 3/2 the whole square add and 3/2 the whole square subtract. x square minus 3x plus 3/2 the whole square minus 3/2 the whole square plus 2 equal to 0. மூணு டேர்ம் வந்தது, எக்ஸ்ட்ரா ரெண்டு டேர்ம். அந்த ரெண்டு டேர்ம் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x அது மைனஸ் இல்லை ப்ளஸ் எடுத்துக்கிட்டு அதை தான் ஆட் பண்ணணும். இந்த மைனஸ் சைனை விட்டுடணும். இந்த பாசிட்டிவ் டேர்மை 2 ஆல் டிவைட் பண்ணி 3/2 அதோட ஸ்கொயர் ஆட் பண்ணோம், அதோட ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணோம். இப்போ இந்த மூணு டேர்ம் சேர்ந்து ஒரு ஃபார்முலா ஆயிடுச்சு. என்ன ஃபார்முலா ஆயிடுச்சு? இப்போ மைனஸ் இருந்ததுனால a மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர், ஆனால் இங்கே ப்ளஸ் இருந்துச்சு a ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இது வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து minus 2 into 3/2 into x plus 3/2 the whole square minus 3/2 the whole square plus 2 equal to 0. இப்போ 2a square minus 2ab, அப்போ 2ab minus 2ab, அப்போ x minus 3/2 the whole square equal to, இந்த 9 அங்கே போடுறோம், 9/4 ஆயிரும். அந்த பக்கம் இது 9/4, இது -2, 9/4 -2. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே இருக்கு, -3/2 the whole square. இது வந்து எல்சிஎம் எடுத்தா 4 divided by 4 1 into 9 9. இது by 4 divided by 1 4 into 2 8 is equal to 1/4. இந்த 1/4 வந்து ஒரு நம்பரோட ஸ்கொயர். எந்த நம்பரோட ஸ்கொயர்னா
1 by 2 whole square. அப்போ left hand side we got x minus 3 by 2 the whole square, right hand side 1 by 2 the whole square இருக்கு. அப்போ square taking square root on both sides. X minus 3 by 2 is equal to plus or minus 1 by 2. 1 by 2. அப்போ positive. X by 3 by 2 equal to plus 1 by 2. X minus 3 by 2 equal to minus 1 by 2. அப்போ x is equal to 3 by 2 plus 1 by 2. X is equal to the LCM எடுத்தா 3 plus 1 equal to 4 by 2 equal to 2. இது x equal to 3 by 2 minus 1 by 2. இதுக்கு LCM எடுத்தா 2, 3 minus 1, 2 by 2 equal to 1. Therefore, x is equal to 1 and x is equal to 2 are the answers. இப்போ x க்கு ஒன்று போடுங்க. 1 square minus 3, 1 square minus 3 plus 2. அப்போ 1 plus 2 3, 3 minus 3 0 satisfied. 2 போட்டா என்ன ஆகும்? 4 minus 3 into 2 6 plus 2. 4 plus 2 6 is 6 minus 6 0. That's how you have to ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். How to solve a quadratic equation by application of square method. Discriminant and nature of roots. For the quadratic equation ax square plus bx plus c equal to 0, a not equal to 0, the expression b square minus 4ac is known as discriminant. It is denoted by capital D. Capital D equal to b square minus 4ac. அப்போ d க்கு பேரு b square minus 4ac. d ஓட நேம் discriminant. இப்போ x square minus 3x plus 7 equal to 0. அப்படின்னா a வந்து 1, b வந்து minus 3, c வந்து 7. இப்போ அதுக்கு discriminant கண்டுபிடிக்கணும்னா d equal to b square minus 4ac is equal to b square minus 3 the whole square 9 minus 4 a 1 c 7 is equal to 9 minus 28. அப்போ 9 minus 20 வந்து minus 90. இப்போ minus 90 வந்து less than 0 greater than 0 all negative numbers are less than 0. All positive numbers are greater than 0. அப்போ இது less than 0. இது less than 0. That is the discriminant. Second question. X square minus 3x plus 2. A 1, B minus 3, C வந்து 2. இப்போ D கண்டுபிடிக்கணும். D equal to B square minus 4AC is equal to minus 3 the whole square 9 minus 4 A வந்து 1 C வந்து 2 is equal to 9 minus 8 equal to 1 greater than 0. All positive number. இங்க வந்து பாருங்க இதுல b square minus 4ac வந்து minus 19 வருது. இங்க b square minus 4ac வந்து 1 greater than 0. இன்னொரு இது கொடுக்கிறேன். x square minus 2x plus 1 equal to 0. இதுல a1 b minus 2 c வந்து 1. இப்போ d equal to b square minus 4ac is equal to b square minus 2 the whole square 4 minus 4 into a 1 c 1 அப்போ 4 minus 4 0. அப்போ b square minus 4ac மூணு வேல்யூக்கு ரெடியூஸ் ஆகும். மூணு டைப்புக்கு ரெடியூஸ் ஆகும். ஒன்று
less than 0. B square minus 4AC negative வந்தா less than 0. B square minus C, B square minus 4AC positive வந்தா greater than 0. மூணாவது B square minus 4AC equal to 0. அப்ப D மூணு ஃபார்ம்ல இருக்கும். ஒன்று D greater than 0 or D less than 0 or D equal to 0. That is, you have to find D. D is B square minus 4AC. The value of D is very useful to find the what type of root a quadratic equation has. ஒரு quadratic equationக்கு we got maximum 2 roots. அந்த ரெண்டு ரூட் ரெண்டுமே ரியல் அண்ட் ஈக்குவலா இருக்குமா, இல்ல ரெண்டுமே ரியல் அண்ட் அன்ஈக்குவலா இருக்குமா, இல்ல ரெண்டு ரூட்டுமே அன்ரியலா இருக்குமா அப்படின்னு டிசைட் பண்றதுக்கு பேரு தான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் a quadratic equation. A quadratic equation has maximum 2 roots. What is the type of roots a quadratic equation has? அப்படின்னு கண்டுபிடிக்கிற ப்ராசஸ்க்கு பேர் தான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். D equal to B square minus 4AC plays very important role. First one, if D equal to B square minus 4AC greater than 0 na positive values, then the equation has two real and distinct roots. Two real and distinct roots. Distinct means different or unequal. இப்போ 2 and 3, 1 by 2, 1 by 3, 4 and minus 7, 7 and minus 8. இந்த மாதிரி ரெண்டுமே ரியல் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் கிடைச்சுன்னா அது ரியல் ரூட். 2 real and distinct and unequal roots. Distinct mean other word unequal or different. எப்போ when D greater than 0 or B square minus 4AC greater than 0. Second one, if D B square minus 4AC equal to 0, equal to 0, then the equation has two real and equal roots. ரெண்டு ரூட்டுமே ரியலா இருக்கும், ஈக்குவலா இருக்கும். 2, 2, 1 by 2, 1 by 2, minus 3, minus 3, 4, 4. அந்த மாதிரி ரெண்டு ரூட்டுமே ரியலா இருக்கும் பட் ஈக்குவலா இருக்கும். அது என்ன கண்டிஷனா? if D equal to 0. Third case, if D equal to B square minus 4AC less than 0. Less than 0 na negative. Less than 0 na negative. Negative வந்துச்சுன்னா then the equation has no real roots. No real roots has two real and equal roots. No real roots. No reals na unreal roots. Unreal roots na நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ரூட்டுக்கு பேரு no real roots or it has unreal roots. Unreal roots. Fourth one, if A, B, C are rational. A, B, C are rational. Quadratic equation A, B, C rational இருந்தது. D greater than B square minus 4AC D greater than 0 இருந்து அது D வந்து ஒரு perfect square இருந்ததுன்னா the roots are real, unequal and rational. If A, B, C are rational and D greater than 0, not a perfect square. Not a perfect square na, then the roots are real and unequal and conjugate irrational. Number irrational number first chapter படிச்சோம். Irrational number, if one root is P plus Q root Q na, another root is P minus root Q. Conjugate irrational roots always occur in pair. இப்போ ஒரு ரூட் வந்து 2 plus root 3. ஒரு quadratic equation ஒரு ரூட் 2 plus root 3 னா other root வந்து 2 minus root 3. இப்போ one root is 3 minus root 5. The other root is 3 plus root 5. Therefore, the conjugate irrational roots always occur in pair. ஒரு ரூட் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த ரூட் நம்ம ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடலாம். 2 plus root 3 na 2 minus root 3, 3 minus root 5 na 3 plus root 5. அது in general ஒரு ரூட் P plus root Q na the other root is P minus root Q. அது என்ன கண்டிஷன்? D greater than 0 இருக்கணும், not a perfect square இருக்கணும். எப்போ ரேஷனல் ரூட்ஸ் இருக்கும் D greater than 0 இது perfect square இருந்தா ரேஷனல் ரூட்ஸ் இருக்கும், கான்ஜுகேட் ரூட்ஸ் கிடைக்காது. That is the three discriminant and nature of roots.
இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.